பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். திமுக தலைவர் ஸ்டாலின் வெளியிட்ட மாசான வேட்பாளர் லிஸ்ட். திமுகவில் எப்பொழுதும் பழையவர்களுக்கே தான் மீண்டும் எம்பி சீட் என்ற கணக்கை இப்பொழுது கணக்கச்சிதமாக முடித்து வைத்திருக்கிறார் ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும். ஏனென்றால் இந்த முறை திமுகவில் 11 புதுமுகங்கள், 10 சிட்டிங் எம்பிகளுக்கு மீண்டும் சீட், இதோடு 3 பெண் வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்கள். இதில் குறிப்பாக சிட்டிங் எம்பியாக இருக்கக்கூடிய ஒரு சிலருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டு அந்த இடத்தில் புதுமுகங்கள் களமிறக்கப்பட்டிருக்கிறார்கள். வாய்ப்பு மறுக்கப்பட்ட சிட்டிங் எம்பிக்களும் அந்த இடத்தில் புதுமுகங்களுக்கு எப்படி கிடைத்தது அந்த வாய்ப்பு என்ற பின்னணி தகவல்களை இன்று விரிவாக பார்க்கலாம். சேலம் தொகுதியில் முன்னாள் அமைச்சர் TM செல்வகணபதி போட்டியிடுகிறார். அவர் திமுகவின் தேர்தல் களத்திற்கு புதுமுகமானவர் தான். இந்த புதுமுக லிஸ்டில் தான் இவர் இருக்கிறார். அங்கு சிட்டிங் எம்பியாக இருக்கக்கூடிய SR பார்த்திபன் இந்த முறை வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு காரணம் SR பார்த்திபன் அவர்கள் சேலம் எம்பியாக சீட்டு கிடைத்து வாய்ப்பு கிடைத்தாலுமே கூட அவர் தேமுதிகவிலும் வீரவன்னியர் பேரவையில் வேலை செய்த வேகமும் விவேகமும் திமுகவுக்கு வந்த பின் இல்லை. திமுக தலைமை என்ன அவரிடம் எதிர்பார்த்ததோ அது அவரிடம் கிடைக்கவில்லை. அதுவும் கடந்த 2 வருடங்களாக அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களுடன் முட்டல் முதலாகவே இருந்தது. திமுக உடன்பிறப்புகளுக்கும் அவருக்குமான தொடர்பு குறைந்து கொண்டே இருந்தது. குறிப்பாக கடைசி கட்டத்தில் வேட்பாளர் லிஸ்டில் இவர் வருவார் அவர் வருவார் என்று கூறிய நிலையில் எந்த லிஸ்டிலுமே அவர் பெயர் வரவில்லை. அதனால் திமுக உடன்பிறப்புகளும் மாவட்ட செயலாளர்களும் திமுக தலைமையும் முன்பே முடிவு செய்ததுதான் SR பார்த்திபனுக்கு இந்த முறை சீட் இல்லை என்பது. அவரது பணி சேலம் மாநாட்டிலும் குறைவாக இருந்ததாகத்தான் கூறப்படுகிறது. அதற்கு மாற்றாக தன் மீது இருந்த வழக்கிலிருந்து விடுபட்ட நாள் முதல் ட்ரெண்டிங்கிலே இருந்தவர் TM செல்வகணபதி. தேர்தல் வித்தகர். அம்மையார் ஜெயலலிதாவால் மிகவும் நம்பிக்கைக்குரிய இடத்தில் இருந்த TM செல்வகணபதி அதிமுகவில் அமைச்சராக இருந்தார். அப்பொழுதெல்லாம் அவரை பார்த்தவர்களை எல்லாம் நேசித்தவராகவே இருந்து வருகிறார் இன்றளவிலும். ஆதலால் திமுகவில் எப்படி மாவட்ட செயலாளராக இருந்து நல்பெயர் இருந்தாலுமே கூட திமுகவையும் தாண்டி அவருக்கு அதிமுகவிலும் அனைத்து கட்சிகளிலும் TM செல்வகணபதியை விரும்பக்கூடியவர்கள் அதிக அளவில் இருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக சேலம் தொகுதியில் வன்னியர்கள் போட்டியிட்டால் வெற்றி என்பது உறுதி என்று கடந்த கால வரலாறு. அதனால்தான் வாழப்பாடி ராமமூர்த்தி நின்ற பொழுது தொகுதி முழுவதும் கேட்டவர்களுக்கெல்லாம் கேஸ் சிலிண்டர் கொடுத்த பொழுதுமே கூட அவரை எதிர்த்து அம்மையார் ஜெயலலிதா களமிறக்கிய நபர் TM செல்வகணபதி. TM செல்வகணபதி கட்சிக்குள் வரும்பொழுதே அவருக்கு உறுதியாக உங்களுக்கு மாவட்ட செயலாளர் பதவி வழங்கப்படும், இன்னொன்று உங்களுக்கு அரசு பதவியும் ஒன்று வழங்கப்படும் என்று ஸ்டாலினின் உத்தரவாதத்தை தொடர்ந்துதான் அவர் கட்சி பணியில் ஈடுபட்டார். கட்சியில் இறங்கிய நாள் முதல் உண்மையான திமுக தொண்டனாகவும் திமுக தலைமைக்கு வேண்டப்பட்டவராகவும் நடந்து கொண்டார். கடந்த காலத்தில் முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமியின் தொகுதி இவரிடம் வந்தது. எடப்பாடி தப்பித்தோம் பிழைத்தோம் என்றுதான் பாமக இருந்ததனால் எடப்பாடி தொகுதியில் வெற்றி பெற முடிந்தது. TMSஐ அவரால் வெல்லவே முடியவில்லை, அப்படித்தான் சொல்ல வேண்டும். பாமகவால் அவர் வெற்றி பெற்றார். அப்பேற்பட்ட TMS எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வழக்கு இருந்த காரணத்தினால் திமுகவுக்கு உண்மையாக உழைத்ததற்கு ஸ்டாலின் நேரடியாக இந்த சீட்டை TMSக்குத்தான் என்று முடிவு செய்து வைத்திருக்கிறார். இடையில் உதயநிதி ஸ்டாலின் அவரது ரசிகர் மன்றத்தை சார்ந்த பாபு என்பவருக்கு இந்த சீட் வழங்க வேண்டும் என்று கடைசி ஒரு வார காலத்தில் அவருக்குத்தான் சீட்டு என்றெல்லாம் கூறப்பட்டது. இருந்தாலும் சேலம் தொகுதி எனது தொகுதி, நான் சொல்பவர் தான், TMS தான் வேட்பாளர், வேற யாரும் கொண்டு வர வேண்டாம் என்று KA நேருவிடமும் உதயநிதியிடமும் ஸ்டாலினே நேரடியாக கூறப்பட்டு ஸ்டாலினின் நேரடி வேட்பாளர் ஒருவர் தமிழகத்தில் இருக்கிறார் என்றால் அவர் TM செல்வகணபதியாகத்தான் இருக்கும். மாநிலத்தை கெடுத்த அதிமுக, மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக, இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள். மக்கள் நலனே முக்கியம் செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள். பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்.